என்ன இளிச்சக்கா பழக்கடையில் உட்காராம எங்க வந்து உட்கார்ந்துருக்கியோ? ஆமாட்டி, பழக்கடையில ஒரு பிள்ளைய வச்சிருக்கேன். வேற யாரும் இல்லையா, மவாதான். ஏன் இடிச்சக்க அந்த பிள்ளைய கொண்டு உட்கார வச்சிருக்கியோ? நீங்க உட்காந்து வியாபாரம் பார்க்க வேண்டியதானே? அந்த லெப்பதான் நான் காலேஜ் முடிச்சு வேலை பார்க்கன்னு சொல்லிச்சு. வேற என்ன செய்ய, அதான் இங்க வந்து உங்ககிட்ட எல்லாம் பேச வந்துட்டேன். சரி, அந்த கதையெல்லாம் இருக்கட்டும். உங்க காதல் கதையை அவுத்து விடுங்க. அன்னைக்கு ஒன்னே சொல்லிட்டு ஓடிட்டியோல, அப்புறம் ஊக்கு கம்பெனி கதை என்னாச்சு? அதை நான் எப்படி சொல்லுவேன்? சரி சொல்லுதேன்டி. இப்படிதான் டெய்லி இந்த பஸ் ஸ்டாண்ட்ல தான் உட்காந்துருப்பேன் தூக்கு சட்டியோட. எங்க போவேன்னா ஊக்கு கம்பெனிக்கு. ஏ அம்மா, தூக்குச்சட்டி சைஸ் ரொம்ப பெருசாலாம் இருக்கு. சரி சரி, கதையை சொல்லுங்கோ. என்ன இன்னும் பச்சை காணுமே? சீக்கிரமா வேலை பார்த்தாதானே சீக்கிரமா சாப்பிட முடியும். என்ன இது நேரத்துக்கு வர மாட்டேங்கானுவோ? யாத்தாடி ஒருத்தன் குறுகுறுன்னுலாம் பாக்கா தூக்கு சட்டியை தூக்கிட்டு போயிருவானோ? எனக்கெனையே இருக்கனவே பிறந்தவள் இவளோ, இதயத்தை கயிறு கெட்டி இழுப்பவள் இவளோ. ஐயோ பாவம், பாடி பிச்சை எடுக்க வந்திருக்காரு போல தெரியுதே. இருங்க, என்கிட்ட ஒத்த ரூபா இருக்கு தாரேன். இந்தாங்க, நல்லா பாடுவீங்க, என்கிட்ட ஒத்த ரூபா தான் இருக்கு, இதை பிச்சையா எடுத்துக்கங்க. சி, நான் பிச்சை எடுக்க வரல, உன்னோட அழகுல மயங்கி நான் பாட்டு படிச்சுக்கிட்டு இருக்கேன். என்னைய போய் பிச்சைக்காரங்கிற? என்னோடய அழகுல மயங்கிட்டீங்களா? ஐயோ ஐயோ ஐயோ, பசு வந்துட்ட. நான் போயிட்டு வரேன். அழகி, உன் பேர் என்ன? ஐயா, தூக்குச்சட்டியை வேற மறந்துட்டு போறேன்னு. எப்ப தூக்குச்சட்டி எடுத்ததுக்கு அப்புறம் தான் நிம்மதியா இருக்கு. ஏன் பஸ் நெல்ல நான் வந்துடுறேன். தேவதையே, நீ எங்க வேலை பார்க்க? ஊக்கு கம்பெனில வேலை பார்க்கேன். ஓஹோ, அப்படியா? இந்த நாளைக்கே அங்க வேலையில சேர்ந்துடுறேன். வண்டி நிக்கட்டும். சரோஜாவை விட்டுட்டு போனா கல்ல கொண்டு வீசிப்படுவேன். ஆகா, என்ன அருமையான பேரு. அப்போ நம்ம தேவதை பேரு சரோஜாவா? தேவதையை கண்டேன், காதலில் விழுந்தேன், என் இதயத்தை தொலைத்து விட்டேன். அட, திருப்பி தேவதை திரும்பி வருது. 2 ஊக்கு கம்பெனி இருக்கு. சின்ன ஊக்கு கம்பெனினா அதை சொல்லதான் வந்தேன். வரட்டா, பாய். அட, தேவதைக்கு நம்மள ரொம்ப பிடிச்சிருக்கு போலயே. சரி சரி, இன்னைக்கு சின்ன ஊக்கு கம்பெனில வேலைக்கு சேர்ந்துருவோம். சரி, அப்புறம் அவர் சின்ன ஊக்கு கம்பெனிக்கு வேலைக்கு வந்தாரா? ஆமா, வராம எப்படி இருப்பாரு? அதெல்லாம் வந்து விட்டாரு. எப்பா, இந்த மிஷினுக்குள்ள கைய விட்டுறது ஓமோன்னு பயந்து செய்ய வேண்டியதா இருக்கப்ப. இந்த ஒவ்வொரு ஊக்கும் வர்றதுக்குள்ள நமக்கு போதும் ஆயிருது. அப்பப்ப இந்த சோத்து சட்டி மேல ஒரு கண்ணு வச்சுக்கிடணும். எவ்வளவு வந்து தூக்கிட்டு போயிருவாளுக்கு. அது கருவாட்டு குழம்புனா விட மாட்டாளுவல. ஏ அழகி, பத்தியா, நீ வேலை செய்த ஊக்கு கம்பெனிக்கு நான் சூப்பர்வைசரா வந்துவிட்டேன். ஐ சாலி, இந்த கோணையன் சூப்பர்வைசரா வந்து நம்ம வேலை செய்யாம தூக்கு சட்டி வச்சு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். வேலையே செய்ய வேண்டாம், சம்பளம் வாங்கிட்டு போயிடலாம் போலயே. அழகரே வாங்க, உங்க பேரை நீங்க சொல்லவே இல்லையே. நம்ம உண்மையான பேரு குப்புசாமின்னு சொல்ல வேண்டாம். அழகரே அழகரேன்னு கூப்பிடுறா. ஆமா, அழகர்னு வச்சிருவோம். நீ சொன்னது சரிதான், என் பேரு அழகர். அப்படி அழகரே, என்ன அருமையான பேரு. என் பேரு சரோஜா. இனிமேல் நான் இங்கதான் வேலை செய்ய போறேன். உனக்கு கஷ்டமே இருக்காது. சரி அழகரே, அப்ப நான் போய் உட்கார்ந்து சாப்பிடட்டுமா? சரி சரோ, நீ போய் சாப்பிடு, நான் பாத்துக்கிறேன். சரி, இது என்ன சரியான சோத்து முட்டையெல்லாம் இருக்கு. ஆனந்தம் பாடும், மனம் சாப்பாடை தேடி ஓடும். ஆயிரம் ஆயிரம் காலம் இந்த ஞாபகம் பூமலை பூவும். அழகரே, நீங்க சாப்பிடும் போது வந்து நிக்காதீங்களே தயவு செஞ்சு, எனக்கு வயிற்று வலிக்குமே. சரி அழகி, நான் அங்கிட்டு தள்ளி நிக்க, நீ சாப்பிட்டுட்டு அங்க ஒரு ஓரமா தூங்கி வேலை செய்யாண்டாம். ஆனந்தம் பாடும், மனம் சாப்பாடை தேடி ஓடும். ஆயிரம் காலம் இந்த கோணையன் இருந்தால் போதும். தினம் தூங்கி போகலாம், வேலையை செய்யாமல் இருக்கலாம். அப்போ ஊக்கு கம்பெனியில போய் வேலை செய்யாம சாப்பாடை தின்னுட்டு அவரை பார்த்து சும்மா சிரிச்சுட்டு இருந்திருக்கியோ, அப்படிதானே? ஆமா, எடுத்த உடனே ஒரு ஆம்பளையால எப்படி பிடிக்கும்? அவன் நல்லவனா கெட்டவனா நடிக்கானா என்ன நமக்கு தெரியாதுல்ல. கொஞ்ச நாள் பழகி பார்த்து தானே தெரியும். அதனால நல்ல வேலை செய்யாம முதல்ல இங்க சாப்பிட்டு கொஞ்ச நாள் தூங்குவோம். அதுக்கப்புறமா அந்த ஆளு எப்படின்னு நம்ம பாத்துக்கிடவோன்னு அவரை கோல்டுல வச்சிருந்தேன். ஓஹோ, அப்படியா? சரி, அடுத்த நாள் என்னாச்சு? என்ன இது மொத்த கதையும் கேக்கியோ? இப்ப தானே வேலைக்கு சேர்ந்திருக்காரு. அடுத்த கதையை அடுத்த இதுல பாப்போம், அடுத்த எபிசோட்ல பாப்போம். சரியா, வரட்டா, பாய். ஃப்ரெண்ட் நெல்ல, நானும் வரேன். அந்த முனியம்மா பிள்ளைய லெப்பன்னு சொல்லிக்கிட்டு இதுதான் லெப்ப மாதிரி பாதியா கதையை சொல்லிட்டு ஓடுதுட்டு நல்லா முழுசா கேட்டுட்டு மட்டும் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. சரி, எங்க பேர போகுது. அடுத்து ஒரு நாள் பழக்கடையில போய் உட்காந்து கேட்டுற வேண்டியதான். இது பழம் வியாபாரம் பண்றத ஒரு நாள் போய் பார்க்கணுங்க, என்ன லட்சணமா பண்ணுதுன்னு. இதை போய் பார்த்தாதான் தெரியணுமா என்ன செய்யும்? உட்காந்து பழத்தை தின்னுக்கிட்டு உட்காந்துருக்கும். வர போறவங்க கிட்ட வாங்குங்கன்னு போட்டு அடாவடி தரமா பண்ணிக்கிட்டு இருக்கோம்.
ஒரு நாள் போய் பாப்போம்னாக்கா இது எப்படி பழக்கடையில் வேலை பார்க்கணும். ஆட்டும் டி ஆட்டம் ஆட்டம்.